வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3625 பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நேற்று நம்ம ஒரு வித்தியாசமான ட்ரேடிங் திட்டம் வச்சுருந்தோம். 3590 கீழே ப்ரைஸ் வர சமயத்தில் மார்க்கெட்டில் செல்லிங்க்கு சாதகமாக போகலாம், 3670க்கு மேலே போனால் பையிங்க்கு சாதகமாக போகலான்னு நினச்சிருந்தோம். இதை தான் இந்த பிரேக் அவுட் பிரேக் டவுனில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணணும், இந்த மார்க்கெட் சைடாக கன்சால்டேட் ஆகிற சமயத்தில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாக. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்து 3650 2 முறை உடைக்க முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காம 3620 சப்போர்ட் எடுத்து 623 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டும் ஈக்குவலாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட்டோட க்ளோசிங் டைமில் செல்லிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ட்ரேடிங் வாய்ப்பு எதுவும் இல்லை, ஏன்னா இதுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நம்ம எதுவும் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்தோம். இந்த 2 ஜோனுக்கு நடுவில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 630 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை. நேற்று என்ன நினச்சோமோ அதே தான் திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். 590 உடைச்ச கீழே வரப்போ செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணி 630க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 670 உடைச்சிட்டு மேலே போகிற சமயத்தில் பையிங்க்கு சாதகமாக இருந்து 610 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.